சார் ஒன் லுக் சார். கொஞ்சம் டர்ன் பண்ணி. ஓகே அண்ணா இங்க பாருங்க. இந்த பக்கம் சார். அண்ணா இங்க பாருங்க. அண்ணா இங்க கேமரா ஸ்ட்ரைட்டா. ஓ போடி இங்க தள்ளிங்க. சார் வரீங்களா? எங்க வரீங்க? சார் எந்த பார்ட்டி அந்த சார். Hello everybody. Mutales Katan is what we're here to present today. I've been a part of around 40 shows over the last 3 years at Jio Hotstar. This is by far the most important and the biggest show which we have ever done. It is the next step of what we believe we can do as a platform, and it is something which we are extremely excited for. When the story was first narrated to me, a story where most of you have seen the episodes where நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. நிறைய பேர் பேச இருக்கிறதுனால ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. ஒரே ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும், அவ்வளோதான் என்னுடைய ஸ்பீச். ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் மணிகண்டன் சொன்ன முதல் நாளே எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சகோதரர்கிட்ட போய் பேசணும், சம்பளம் பேசும்போது அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், இந்த கதையை நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாரை பற்றியும், அவங்க சொல்கிற நாட்களில் இதை எடுக்க மாட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள் நடந்தாலும் நான் அவங்களுக்கு இதை பண்ணி கொடுக்குறேன் மட்டும்தான் அவர் ப்ராமிஸ் பண்ணார். ஒரு நடிகர்கிட்டருந்து இவ்வளோ பெரிய ப்ராமிஸ் வந்தால் வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே வேண்டாம். தைரியமாக இந்த ப்ராஜெக்டை எங்களுடைய நாங்கள் பண்ணதுலேயே தான் பெரிய ப்ராஜெக்ட் இறங்கிட்டோம். ஆனால் தடங்கள் அங்கேருந்து வரல, வேறொரு ரூபமாக வந்தது. ப்ராஜெக்ட் ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கை தூக்கிட்டாங்க. பட்ஜெட் எக்ஸஸாக போகுது, நிறைய பிரச்சனைகள், இந்த ப்ராஜெக்ட் நின்றுரும்னு ஒரு நிலைமை. வெப் சீரிஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போது வை திஸ் ஐடியா? தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெப் சீரிஸ் இதுதான் அப்படின்றதில் நாங்கள் அடித்து சொல்ல முடியும். இதில் பிக்கெஸ்ட்னு சொல்லும்போது அதில் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறது ஹீரோவுடைய கதைநாயகனுடைய தலை வெட்டப்பட்டு வெறும் தலை மட்டும் இருக்கும். இன்னைக்கு தமிழும் சரி, இந்தியாவில் இருக்க எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ, எந்த ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு ஆமாம் சொல்லவே மாட்டாங்க. அதை சொல்கிற தைரியம் விஜய் சேதுபதிக்கு மட்டும்தான் இருக்குது. Show in Tamil and basically in any other language than Hindi, and it happened that the team came to me, and I'd like to say thank you to the team first to Mr. Vijay Sethupathi, Mr. Ajit Kumar, Mr. Manikantan, to their teams, and to also the team at Jio Hotstar for asking me to do this. And when they came to me and presented the story was very exciting. I think when they first told me that it opens with you seeing the head of the lead actor, I said I have to do this. It's going to be very exciting. So that was the first thing. Then of course a character that I've never played before. That is one of the things that I look for. And I asked them why did they think of me to cast me in this project? And they said Sivetan is exactly like you. And then they described me. They said you're very stylish, you're very mysterious, you're very powerful, you're very intelligent. And I said thank you very much.
ஆனால் ஃபோட்டோஸ் முடிஞ்சுன்னா சொல்லுங்கன்னா நம்ம உட்காந்தோடனே வீடியோஸ் போட்டுடலாம். ஆனால் ஒரே நிமிஷம் வீடியோ for the video camera. ஓகேவா? ஓகே போதுமா? ஒரே நிமிஷம். அண்ணனுக்கு முதல் மேடை நம்ம கைத்தட்டலாம். யார் கைத்தட்டுவா? தேங்க்யூ ஸோ மச் அண்ணன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இது ரொம்ப பெரிய டீம் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அண்ட் என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். And thanks to Hotstar, and I want to thank Manikandan sir for giving me this greatest opportunity. And thank you Ajit sir and cameraman Sanmugam sir, Madhu sir, thank you so much. And Sedu mama, thanks a lot. Nariya edathila na motivate pannirkeenga, thank you so much. Rishu, love you lots. And I want to thank whole team and ரொம்ப சூப்பர்பான டீம். ஸோ இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டோரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான நபர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாளுக்காக வந்து ஒரு சில வருஷங்கள், ரொம்ப நாட்கள் வந்து காத்திருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். முதல்ல வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக வந்து சொல்கிறேன். திடீர்னு ஒரு கால் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து கால் பண்ணுறோம், மணிகண்டன் சாருடைய வெப் சீரிஸ் அப்படின்னு. நான் 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காக்கா முட்டை மணிகண்டன் சார் தானா, அவர் வெப் சீரிஸா அப்படின்னு. ஏன்னா என்னால் நம்பவே முடியல. அந்த டைம்லலாம் கம்ப்ளீட்லி இந்த ஆங்கரிங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ சார் கூட வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மீட்டிங்க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட மீட்டிங்கில் மணிகண்டன் சாரை பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் நம்பினேன், நிஜமாலே. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா சின்னதாக முடிச்சிடுறேன். சினிமா பைத்தியம். நான் எப்படி பைத்தியம்னா 7 வயசுலேருந்தே நமக்கு சினிமான்னா பைத்தியம். அது எப்படி வந்துச்சுன்னே நமக்கு தெரியலை. அப்படி 7 வயசில் நான் பார்த்த படங்களை ஸ்கூலில் படிக்கும்போது கூட படிக்கிற நண்பர்கள், அதாவது படமே பார்க்காம இருக்கிறாங்கல்ல, அந்த நண்பர்களுக்கு நான் பார்த்த சினிமாக்களை கதையாக சொல்கிறது வழக்கம். அது ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா நமக்கு காசு வராதில்ல, யாராவது வீட்டுக்கு வர்றவங்க 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறத சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது தான் பழக்கம். அதை வந்து கதைகளாக கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன். அப்போ 15 வயசில் படிப்பெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகும்போது நமக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஜெனுவனாக ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது என் வாழ்க்கையில் இப்போ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ என் தாய் தந்தைக்கு பெரிய நன்றி. என் ஆசான் முத்துப்பட்ட முத்துசாமி சாருக்கு பெரிய நன்றி. பல்வேறு மொழியில் இன்றைக்கி இந்த படம், இந்த வெப் சீரிஸ் வந்து ஒளிபரப்பாகிறதுல பெருமை எனக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், கிஷன் சாருக்கும், பாலா சாருக்கும், பிரதீப் சாருக்கும், அப்புறம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் செந்தில் சார் அண்டு இந்த காட்டானுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு பெரிய நன்றி. இதுக்காக உழைச்சேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் டு தேங்க்யூ விஜய் சேதுபதி சார், மது சார், அஜித் சார், மணிகண்டன் சார், ஜியோ ஹாட்ஸ்டார். தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன், பட் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப மிக்சட் எமோஷனில் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ இன் திஸ். இதுக்கான முழு காரணம் சேது சார், மணிகண்டன் சார், ஷமி சார். எல்லாமே இதில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்க முடியாது.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். சேது சார், மணிகண்டன் சார் கூட இருந்தாலே அவங்களோட நாலேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். என்கிற அவர் ஒத்து வைக்கிற காட்டான் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. சொன்ன மாதிரி காலம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வெப் சீரிஸை போல், இந்த கதையை போல், இது தொடங்கிலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதுவுமே இது பின்னாடி நடந்த எடுத்தாலே அது ஒரு பெரிய அது ஒரு 2-3 பார்ட்டு போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ எபிசோட் சீசன்ஸ்லாம் அதில் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மேடையில் இவ்வளோ பேரோட இந்த போஸ்டரையும் இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கு நன்றி. எஸ்பெஷலி ஜியோ ஹாட் ஸ்டார், பிரதீப் மில்ராய், குட்டி சார், மாலா சார், அண்ட் எவ்ரிபடி. அஃப்கோர்ஸ் நான் அவங்க சப்போர்ட் பண்ணதாக சொல்லலாம். பட் இருந்தாலும் அவங்க என்னை நம்பினது, உள்ளே வந்தது, இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது தமிழில் பண்ணுற பெரிய வெப் சீரிஸ் இதுன்னு. இந்த அனுபவத்தையும் இதுக்கு எனக்கு கூட இருந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் லவ் யூ ஸோ மச். அது பிக் பாஸாக இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், அவங்களாம் வச்சு பண்ண சிம்புக்கு இன்னும் அனுபவம் இருக்குது அவருக்கு அப்படின்னாரு. இல்லை நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படிங்க கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி பல சமயத்தில் இன்றைக்கி நான் என் வாழ்க்கையில் ஓரளவு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா, நான் பெருசாக அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் என் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நான் முன்னாடி போயிருக்கேன். ஏன்னா எனக்கு என் மேலே பெருசாக நம்பிக்கை இருந்ததில்லை. ஏன்னா ஒரு வேலை செஞ்சு அந்த வேலை மற்றவங்க பாராட்டுறதுக்கு அப்புறம் தெரியும், ஓ நம்மளால் இது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிற மனிதர்கள் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படி தான் எனக்கு மணிகண்டனும் அப்படி தான் இருந்தார், சிஜே பாஸ்கர் சார் அப்படி தான் இருந்தார், சீனு ராமசாமி சார் அப்படி தான் இருந்தது, பிரதீப்பும் அப்படி தான் இருந்தாப்புல. இந்த மாதிரி பல பேர் இருந்துருக்காங்க.